أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية وعلم ينتفع به ولد صالح يدعو له. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகிறேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக வந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையாம் அவனது இறை இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனை அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு, விசேஷமாக தனிமையில் இருக்கக்கூடிய நிலைமையிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய காலம், நாம் இருக்கக்கூடிய மாதம் சிறப்புமிக்க ஒரு மாதம். அல்லாஹுவினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசக்கூடிய 4 மாதங்களில் ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தின் சிறப்புக்கள், மகிமைகள், கண்ணியங்கள், மகத்துவங்கள் இவைகளெல்லாம் சென்ற காலங்கள், சென்ற ஹுதுபாக்களிலே மிக அழகான முறையிலே அதனுடைய விடயங்கள் எல்லாம் தெளிவாக பேசப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சிறப்பான ஒரு மாதத்தை, சிறப்பான ஒரு மார்க்கத்தை தந்து வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவன் எந்த நிலைமையில் வாழக்கூடியவனாக இருந்தாலும், அவன் ஏழ்மையில் வாழ்ந்தாலும், செல்வத்தில் வாழ்ந்தாலும், நோயாளியாக வாழ்ந்தாலும், ஆரோக்கியவானாக வாழ்ந்தாலும், உள்ளூரிலே வாழ்ந்தாலும், வெளியூரிலே வாழ்ந்தாலும், எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் அவனுக்கு பின்பற்ற ஏழுமான ஒரு அழகான கண்ணியமான, யாராலும் எந்த குறையும் காண இயலாத மிக நேர்த்தியான ஒரு துல்லியமான ஒரு பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தில் எந்த வளைவும் எந்த கோணலும் கிடையாது. மிகவும் பரிசுத்தமான ஒரு மார்க்கம். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு எவ்வாறு மார்க்கத்துடைய விடயங்கள், மார்க்கத்தின் சட்டதிட்டங்கள் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தின் மூலமாக மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருக்கின்றார்கள். குர்ஆனுடைய ஆயத்து இறக்குகின்றது, அல் யௌம அக்மல்து லகும் தீனகும்
وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். இன்றைய நாள் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது. وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. இந்த தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக, மதமாக, இஸ்லாமாக நாம் பொருந்தி கொண்டு விட்டோம் என்ற குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்திருக்கின்றார்கள். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன காரணத்துக்காக வேண்டி அழுகிறீர்கள்? சொன்னார்கள், இரண்டு விடயம் யா ரசூலல்லாஹ். இந்த குர்ஆனுடைய ஆயத்து இரண்டு விடயங்களை தெளிவுபடுத்துகிறது. முதலாவது சொன்னார்கள், இன்றைய நாள் மார்க்கம் பூர்த்தி என்றால் பூர்த்திக்கு பின்னால் பூர்த்தி என்பது கிடையாது. இன்றில் இருந்து கியாமம் பரிபந்தம் வரைக்கும் மார்க்கத்திலே குறை ஏற்பட போகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதாரணமாக நாம் ஒரு மொபைலை சார்ஜ் பண்ணுகிறோம், போனை சார்ஜ் பண்ணுகிறோம். 100 ஆகியதற்கு பின்னால் யாருடைய போனும் 101 காட்டுவது கிடையாது. அதற்கு பின்னால் படிப்படியாக அதிலே குறைவுதான் ஏற்படும். 99, 98 இவ்வாறாக குறைவுதான் ஏற்படுமே தவிர யாருடைய போனும் 101 காட்ட மாட்டாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்றைய நாள் மார்க்கம் பூர்த்தி என்றால் இதற்கு பின்னால் கியாமத் நாள் வரைக்கும் இந்த மார்க்கத்திலே ஒவ்வொன்றாக குறைகள் ஏற்பட போகின்றது யா ரசூலல்லாஹ். அடுத்த விடயம், இரண்டாவது விடயம், இதற்கு பின்னால் எந்த நபியும் தேவைப்பட மாட்டார்கள். மார்க்கம் பூர்த்தி என்றால் இதற்கு பின்னால் எந்த ஒரு நபியும் தேவைப்படுவது கிடையாது யா ரசூலல்லாஹ். நீங்களும் எங்களை விட்டு பிரிய போகிறீர்கள் என்ற ஒரு விடயம் எனக்கு தென்படுகிறது. இதனை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்பதாக சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு யாராலும் எந்த குறையும் காண இயலாத, எந்த நிலைமையில் வாழக்கூடியவராக இருந்தாலும் ஒவ்வொரு விடயங்களையும் மிக அழகாக பேசிய ஒரு மார்க்கம் தான் இந்த நாம் பின்பற்றக்கூடிய தீனுல் இஸ்லாம் என்பது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறான், وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை தவிர வேற மார்க்கங்களை, மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்களோ فَلَن يُقْبَلَ مِنْهُ, அவர்கள் பின்பற்றக்கூடிய விடயங்கள் எதுவும் அது கபூல் செய்யப்பட மாட்டாது, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹுவினால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அமைப்பிலே குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வரலாற்றை எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்து வாழக்கூடிய நாம் அவ்வப்போது எங்களுடைய வாழ்க்கையில் சில கட்டங்களில் சில தவறுகளையும் சில மோசமான நிலைமைகளையும் சந்திக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அவன் சிறு பிராயத்தில் இருந்து பருவ வயதை அடைவது தொடக்கம், அவன் வாலிப காலத்தை அடைவது தொடக்கம், திருமணம் முடிப்பது முதல் அவன் குடும்ப வாழ்க்கை நடத்துவது தொடக்கம், அவனுடைய வயோதிபம் வரைக்கும், அவன் கபரை சந்திக்கும் வரைக்கும், அவனுடைய மரணத்தை அடையும் வரைக்கும் எல்லா கட்டங்களிலும் ஒரு மனிதன் எந்த நிலைமையை முன்னோக்குவானோ
அத்துணை நிலைமைகளையும் மிக அழகாக அவன் ஒரு தொழிலாளி முதலாளியாக, ஒரு தந்தை பெற்றோராக, ஒரு மாணவன் ஆசிரியராக, இவ்வாறாக எல்லா விடயங்களையும் மிக அழகாக எமது மார்க்கம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அமைப்பிலே நாம் எமக்கண்டு இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு பொறுப்பு தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதர்களாகிய நாம் பலவிதமான பொறுப்புகளை சுமந்திருக்கின்றோம், பலவிதமான அருட்கொடைகளை நியமத்துகளை அடைந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதே பொறுப்புகளை சுமந்து வாழக்கூடிய நாம், இதே அல்லாஹுடைய அருட்கொடைகளை நியமத்துகளை அனுபவித்து வாழக்கூடிய நாம், கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அடைந்த பொறுப்புகளில், நாம் அடைந்த அருட்கொடைகளில், நாம் அடைந்த நியமத்துகளில் மிக பிரதானமான ஒரு பொறுப்பு தான் கண்ணியமானவர்களே எங்களுடைய குழந்தைகள் என்பவர்கள். எங்களுடைய குழந்தைகள் என்பவர்கள் மிகவும் ஒரு அமானிதமான சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான குழந்தைகளை தந்திருக்கிறான், அழகான மனைவி மக்களை தந்திருக்கிறான், அழகாக உலகத்திலே கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வாறாக எல்லா கட்டங்களையும் அடைந்து கொண்ட நாம் அவ்வப்போது எங்களுடைய வாழ்க்கையில் நாம் உதாசீனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே மிகவும் பராமுகமாக நடந்து கொள்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு தந்தையாக இருந்து ஒரு பிள்ளையை எவ்வாறு கவனிக்க வேண்டும், என்னுடைய மகன் எங்கே போகிறார், என்ன செய்கின்றார், யாரோடு பழகுகிறார், யாரோடு இவருடைய தொடர்புகள் இருக்கின்றது, இவர் யாரோடு சேர்கிறார், பாடசாலைக்கு செல்கிறார், மதரசாவுக்கு செல்கிறார், டியூஷன் என்று கிளாஸ்களுக்கு செல்கின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவர் எதனை படிக்கிறார், இவர்களுடைய நண்பர்கள் யார், இவர்களுடைய கூட்டாளிமார்கள் யார், இவர் யாரோடு சேர்கிறார் என்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதோ அவர் எங்களுடைய தோளுக்கு மேலால் வளர்ந்து விட்டார், நாம் செல்வதை அவர் கேட்பது கிடையாது என்றெல்லாம் பராமுகமாக எங்களுடைய பொறுப்புகளை மறந்தவர்களாக, எங்களுடைய பொறுப்புகளுக்கு நாங்களே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு வாழக்கூடிய சகோதரர்களாக எம்மில் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மூலமாக எமக்கு தரப்பட்ட இந்த உலகத்தின் அலங்கார பொருள், இந்த உலகத்தின் கண்குளிர்ச்சி என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கின்றானே, அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்களும் குழந்தைகளும் இந்த உலகத்தின் அலங்கார பொருள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த குழந்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தின் அலங்காரம் என்பதாக, உலகத்தின் அலங்காரம் என்பதாக, கண் குளிர்ச்சி என்பதாக ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ என்றெல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய எந்த குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, எந்த குழந்தை எங்களுக்கு செல்வமாக, எந்த குழந்தை எங்களுக்கு ஹிபத்தாக, எந்த குழந்தை எங்களுக்கு நன்கொடையாக அல்லாஹ் தந்தானோ, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே குழந்தையை இந்த உலகத்தினுடைய உங்களுக்குரிய சோதனை என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த குழந்தைகள் எப்போது கண் குளிர்ச்சி உள்ளவர்களாக மாறுவார்கள், எப்பொழுது இந்த உலகத்தின் அலங்கார பொருளாக மாறுவார்கள், எப்பொழுது இந்த உலகத்தின் ஃபித்னாக்களாக, இந்த உலகத்தின் குழப்பங்களாக, சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடியவர்களாக எப்போது மாறுவார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை விட்டு தூரமாகி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக ஒரு மனிதன் செயல்படுவானாக இருந்தால், ஒரு பிள்ளை செயல்படுவானாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே இந்த பிள்ளையின் மூலமாக அல்லாஹுடைய சோதனையை எதிர்பார்க்க முடியும், அல்லாஹுடைய தண்டனையை எதிர்பார்க்க முடியும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய நபிமார்கள்
அழகிய வழிகாட்டல்களை காட்டியவர்கள் எங்களுடைய நபிமார்கள். குழந்தைகளை எவ்வாறு பராமரித்தார்கள், எவ்வாறு அந்த குழந்தைகளோடு நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 5-6 விதமான பெற்றோர்களை பற்றி பேசுகின்றான். 5-6 விதமான பெற்றோர்களை பேசுகின்றான். வலக்கத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பேசுகின்றான். இருவர்களுக்கும் நாங்கள் இல்மை கொடுத்தோம், மார்க்கத்தின் அறிவை கொடுத்தோம் என்பதாக குர்ஆன் பேசுகின்றது. அது மாத்திரமல்லாமல் சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய பிள்ளையையும் குர்ஆன் பேசுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் என்று வந்தாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் பேசாத, அவர்களுடைய வரலாறுகள் பேசப்படாத இடங்கள் கிடையாது. அந்த அளவுக்கு அவர்களின் தியாகங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் குர்ஆன் பேசியிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும், இந்த குர்ஆன் பேசக்கூடிய பெற்றார்களில் எந்த தந்தையின் அந்தஸ்திலே நான் இருக்கின்றேன், எந்த தந்தையின் அந்தஸ்தில் நான் இருக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பலவிதமான சோதனைகளோடு பின்னி பிழைந்தவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு சோதனை என்றால் தன்னுடைய வாப்பா வீட்டை விட்டு விரட்டும் அளவுக்கு பயங்கரமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் தான் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். என்ன சொன்னார்கள்? யா அபதி லா தஅபுது ஷைத்தான். என்னுடைய அருமை தந்தையே, வாப்பா அல்லாஹுவை மறுத்து வாழக்கூடியவராக இருந்தாலும், வாப்பா அல்லாஹுடைய கோபத்துக்குள்ளாக வாழ்ந்தாலும், அந்த மகன் வாப்பாவோடு பேசிய வார்த்தை கண்ணியமான வார்த்தை. யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபுல அபு நண்டா வாப்பா, யா அபதி என்ற ஒரு தாவையும் சேர்த்து கூப்பிடக்கூடிய நேரத்திலே வாப்பாவை கண்ணியமாக கூப்பிடுறது. யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே. என்ன சொன்னார்கள்? லா தஅபுதி ஷைத்தான். இந்த விக்கிரகங்களை, இந்த ஷைத்தான்களை வணங்க வேண்டாம். இதன் மூலமாக எந்த பிரயோசனமும் கிடையாது, இதனால் எந்த நலவும் கிடையாது. இவைகளை வணங்க வேண்டாம் என்று தன்னுடைய தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த அந்த உபதேசத்துக்கு வாப்பா கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? வாப்பா கொடுத்த மகனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. மகனை பார்த்து வாப்பா சொன்னாரு, என்னுடைய முகத்திலையும் நீ விழிக்க கூடாது, உன்னை நான் கல்லெறிஞ்சு கொள்ளுவேன், வீட்டை விட்டு வெளியேறிவிடு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்று இன்னும் ஒரு தந்தையையும் மகனையும் குர்ஆன் பேசுகின்றது. அது யாரு? சய்யிதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருவர்களையும் குர்ஆன் பேசுகின்றது. மிக நீளமான சம்பவம், சுருக்கமாக பேசுகின்றேன். தன்னுடைய அதாவது சகோதரர்கள் எவ்வாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய உலகத்திலே அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும், தந்தையை விட்டு பிரிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான திட்டங்களை தீட்டி தந்தையிடத்திலே இருந்து சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பிரிக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன செய்தார்கள்? மகனை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஏனைய பிள்ளைகள் எல்லாம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு எங்களுடைய தம்பியை, சகோதரரை நாங்கள் அழைத்து கொண்டு செல்கின்றோம் என்று தந்தையிடத்திலே இருந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்தார்கள்? இவரை இல்லாமல் ஆக்க வேண்டும், இவரை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி என்ன செய்கின்றார்கள்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஒரு கிணத்திலே கொண்டு போய் தள்ளிவிட்டு வருகின்றார்கள்.
வந்து தந்தையிடத்திலே சொன்ன பதில் என்ன பதில் சொன்னார்கள்? இதோ யூசுஃபுடைய ஆடை, இந்த ஆடை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டது. இதோ யூசுஃபுடைய ஆடை என்பதாக பொய்யான ஒரு இரத்தத்தை பூசிக்கொண்டு வந்து நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாப்பா சாதாரணமான ஒரு ஆள் அல்ல, பாப்பா ஒரு நபி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை அறிவித்தான். எப்படி அறிவித்தான்? பிதமின் கதீப், இது ஒரு பொய்யான ஒரு இரத்தம். சொன்னார்கள் ஒரு வார்த்தை, தன்னுடைய மகன்மார்கள் எல்லாம் முன்னுக்கு வைத்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். சொன்னார்கள், எந்த பிள்ளை என்னுடைய மகன் யூசுஃபை அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரை அடித்து சாப்பிட்ட ஓநாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்றார்கள். பிள்ளைகள் எல்லாம் தலை குனிந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு தந்தையாலும் தன்னுடைய மகனை இழந்ததால் யாரும் அந்த அளவுக்கு பொறுமை செய்ய மாட்டார்கள். யாராலும் சகிக்க முடியாது, யாராலும் அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. மிகவும் கஷ்டப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் இது ஒரு பொய்யான ஒரு இரத்தம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை சொன்னார்கள், என்னுடைய மகன் யூசுஃபை அடித்து சாப்பிட்ட ஓநாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதோ யூசுஃபுடைய ஆடை இருக்கின்றது, ஆடையை கிழிக்காமல் சாப்பிட்டிருக்கின்றதே, அந்த ஓநாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்றார்கள். நுணுக்கமான முறையிலே பாயிண்டை பிடித்துக் கொண்டார்கள். ஆடை கிழியாமல் இருக்கின்றது, ஆடையை கிழிக்காமல் சாப்பிட்ட ஓநாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நுணுக்கமான முறையிலே அந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் தலை குனிந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும்? அவ்வப்போது பிள்ளைகளின் மூலமாக சமூகத்தில் பிரச்சனைகள் வரும், பாடசாலைகளில் பிரச்சனைகள் வரும், பள்ளிவாசல்களில் பிரச்சனைகள் வரும். ஆனால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் மூலமாக பிள்ளைகளை நாம் ஒதுக்குவது கூடாது. ஒரு தந்தையாக இருந்து எங்களுடைய மார்க்கம் எவ்வாறு காட்டப்பட்டதோ, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான முறைகளிலேயும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். பல மனைவிமார்களுக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தந்தையாக, தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்றாக இருக்குமாக இருந்தால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உலகத்திலே எவ்வாறு வாழ்ந்துவிட்டு சென்றாலும் எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக, எங்களுடைய மரணத்துக்கு பின்னாலும் தன்னுடைய பெயரை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பிள்ளையை உருவாக்குவமாக இருந்தால், இந்த உலகத்தில் நாம் செய்த சாதனை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தையாக கொடுத்தான். குர்ஆன் பேசுகின்றது, எதற்காக அல்லாஹ்விடத்திலே பிள்ளை கேட்டார்கள்? யரிசுனி வயரிசு மின் ஆலி யாக்கூப், நபி என்ற அந்த வராசத்தை சுமந்து கொள்வதற்காக. நான் கட்டிய கடையை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய ஆபீஸை வழிநடத்த வேண்டும், என்னுடைய கடையை வழிநடத்த வேண்டும், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஆள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்காக பிள்ளை கேட்கவில்லை. பிள்ளை கேட்டார்கள், நபி என்ற வராசத்தை சுமந்து கொள்ள வேண்டும், நபி என்ற வராசத்தை பாதுகாப்பதற்காக பிள்ளை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தையை கொடுத்தான். தள்ளாடக்கூடிய வயது, சுமாராக
80 வயதையும் தாண்டிய நிலைமையில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தையினுடைய நியத்தை பார்த்து அல்லாஹ் குழந்தை கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழும் காலம் சிறந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். சமூகத்திற்கு நான் மரணித்தாலும் என்னுடைய பெயரை இந்த சமூகத்திலே சிறந்தவன் என்ற ஒரு பேரை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்காக வேண்டித்தான் பிள்ளை கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஏதோ வாழ்ந்தோம், திருமணம் முடித்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், ஏதோ வளர்த்தோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிவிட முடியாது. உலகத்தில் எங்களுக்கு தரப்பட்ட மிக பெரும் ஒரு அமானிதம், எப்போது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மார்க்கத்துடைய விடயங்கள் கொடுக்கப்படாமல் வெறுமனே உலகத்தை சம்பாதிப்பதற்காக வெறுமனே உலக கல்வியை மாத்திரம் கொடுத்துவிட்டு நாம் சந்தோஷம் அடைய முடியாது. நாம் ஒரு காலமும் சந்தோஷம் அடைய முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமைகள் தெரியாதவர்களாக, குர்ஆனை ஓதத் தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எத்தனையோ வாலிபர்கள் இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வாறு நாங்கள் மற்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதை நான் தவறு சொல்லவில்லை, யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், உலக கல்வியை படிப்பதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் விட ஒரு படி மேல்தரமாக மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் காரணம், இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள். தன்னுடைய தந்தை பல கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு சொந்தக்காரன். அந்த சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வராசத்தாக, அலந்தர சொத்தாக விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆனை ஓத படித்துக் கொடுத்தது கிடையாது, குர்ஆனை படித்துக் கொடுத்தது கிடையாது, மார்க்கத்தின் அடிப்படை சட்ட திட்டங்களை படித்துக் கொடுத்தது கிடையாது. எத்தனையோ சகோதரர்கள் சமூகத்திலே சூரா ஃபாத்திஹாவை பிழை இல்லாமல் ஓதக்கூடியவர்களாக, தஜ்வீத் சட்டங்களை பேணி ஓதக்கூடியவர்களாக எமது சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தின் அடிப்படையான கடமைகள், தொழுகையின் ஃபர்துகள் தெரியாது, தொழுகையின் ஷர்த்துகள் தெரியாது, தொழுகையின் சுன்னத்துக்கள் தெரியாது, எதனை விட்டால் தொழுகை முறியும் என்று தெரியாது, எதனை செய்தால் தொழுகை பாத்திலாகும் என்றெல்லாம் தெரியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு சமூகமாக, மார்க்கத்துடைய விடயத்திலே பின்தங்கிய ஒரு சமூகமாக எமது வளர்ந்து வரக்கூடிய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன் கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் காலம் அவன் எவ்வளவுதான் அமல் செய்துவிட்டு வாழ்ந்தாலும், எவ்வளவு தொழுகைகளை தொழுதாலும், நோன்பு பிடித்தாலும், சதகாக்கள் கொடுத்தாலும், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜி செய்தாலும், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவனுடைய மரணத்தோடு அனைத்து அமல்களும் முற்றுகை பெற்றுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 அமல்களை சொன்னார்கள். இந்த 3 அமல்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவர் மரணித்தாலும் இவருடைய கபருக்கு டிபாசிட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். இவர் மரணித்தாலும் இவருடைய கபருக்கு போய்கொண்டே இருக்கும். நன்மைகள், சவாபுகள் சென்று கொண்டே இருக்கும். சூரா யாசின்லே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். நன்மைகள் வந்து சேரக்கூடிய அடையாளமாக, ஆசாறுகளாக எவைகளை எல்லாம் நீங்கள் விட்டு சென்றீர்களோ அனைத்தையும் நாங்கள் எழுதுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் காலம் அவன் மரணித்ததற்கு பின்னாலும் அவனுடைய கபருக்கு செல்லக்கூடிய 3 அமல்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதகத்துன் ஜாரியா, ஒரு நிலையான ஒரு தர்மம், நிரந்தரமான ஒரு தர்மம், அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வகிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டுமான வேலைக்காக, அல்லது இந்த மஸ்ஜிதுடைய ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி
அவரால் முடிந்த ஒரு உதவியை செய்திருக்கிறார். ஒரு ஃபேனை வாங்கி கொடுத்திருக்கிறார், ஒரு லைட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார், ஒரு சீமந்தி பேக்கை வாங்கி கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுவும் ஒரு நிலையான ஒரு தர்மம். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் படித்து கொடுத்த சிறந்த இல்மு இல்முன் யுன்தஃபஉ பிஹி, இவர் கற்றுக் கொடுத்த சிறந்த அறிவு, யாருக்கெல்லாம் நல்ல விடயங்களை படித்து கொடுத்தாரோ அதை கொண்டு அவரும் அமல் செய்து மற்ற மக்களுக்கும் படித்து கொடுத்து அதை யாரெல்லாம் அவர் வேற யாருக்கெல்லாம் படித்து கொடுப்பாரோ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழையடி வாழையாக இதனுடைய நன்மைகளும் பெருமதிகளும் இவருடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஊலஹ், தந்தை மரணித்திருக்கின்றார், ஆனால் சிறந்த ஒரு பிள்ளையை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார். சமூகத்திலே 4 மனிதர்களுக்கு முன்னால் கண்ணியமான முறையிலே தந்தையின் பெயரை பாதுகாக்கக்கூடிய சிறந்த ஒரு பிள்ளையை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய துஆ இருக்கின்றதே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தந்தை மரணித்தாலும் அவருடைய கபருக்கு நன்மைகள் சவாபுகள் சென்று கொண்டிருக்கும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையின் தராதரம் எது? என்னுடைய பிள்ளைக்கு நான் எதனை படித்து கொடுத்திருக்கிறேன்? சொத்து செல்வங்களை கட்டாயம் கொடுக்க வேண்டும். என்னுடைய மரணத்துக்கு பின்னால் யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது, யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது என்று சிந்திக்க கூடிய நான் மரணித்தாலும் என்னுடைய கபருக்கு எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய, எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பிள்ளையை நான் உருவாக்க வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் நாம் நினைத்திருக்கின்றோம், எத்தனை பெற்றோர்கள் எண்ணியிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு விடயத்தை சொல்லி ஹுத்பாவுடைய நிறைவுக்கு வருகின்றேன். மத்திய மாகாணத்திலே நடந்த ஒரு சம்பவம், வாழ்க்கையின் படிப்பினைக்காக வேண்டி சொல்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தந்தை இருந்தார், தன்னுடைய மகனை படிக்க வைத்தார். அவரிடத்தில் இருந்த முழு சொத்துக்களையும் இழந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி மகனை படிக்க வைத்து அதே நாட்டிலே தொழிலையும் எடுத்து அங்கே கடமை செய்யக்கூடியவராக இருந்தார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மகனுக்காக வேண்டி சொத்தை இழந்தாரோ அந்த தந்தை வஃபாத்தாகி இருக்கின்றார், தந்தை மரணித்திருக்கிறார் என்ற செய்தி மகனுக்கு கேள்விப்படுகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுமாராக கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்கள் 13 மணித்தியாலங்கள் யூரோப்ல இருந்து பிரயாணம் செய்து தந்தையுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகன் வருகின்றார். வந்து பிரயாணம் செய்து வந்து வீட்டுக்கு வந்தார். தந்தையின் ஜனாசாவை பார்த்தார். பார்த்துவிட்டு மகன் வந்ததும் ஜனாசாவை காட்டினார்கள். அழகான முறையிலே கஃன் செய்து குளிப்பாட்டி மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த மகனுக்காக வேண்டி முழு சொத்தையும் இழந்தாரோ, முழு சொத்துக்களையும் இழந்து மகனை படிக்க வைத்து அதே நாட்டிலே தொழிலையும் எடுத்து கொடுத்தாரோ, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மகன் தந்தையுடைய ஜனாசா முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜனாசாவுக்காக வேண்டி வந்த அனைத்து சகோதரர்களும் ஜனாசா தொழுகைக்காக சஃபிலே இருக்கின்றார்கள். அந்த சகோதரர் மரணித்தவருக்காக அவருடைய ஜனாசாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சகோதரர்கள் எல்லாம் சஃபிலே நிற்கின்றார்கள். அன்னாருடைய கபருக்காக, பாவ மன்னிப்பு தேடுவதற்காக, அவருடைய மக்ஃபிரத்துக்காக இருகரம் ஏந்தி பிரார்த்திப்பதற்காக சகோதரர்கள், குடும்பத்தார்கள், அக்கம் பக்கத்தார்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு வந்திருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த தந்தை எந்த பிள்ளைக்காக முழு சொத்துக்களையும் இழந்து படிக்க வைத்தாரோ, எந்த சொத்தை எல்லாம் இழந்து தன்னுடைய மகன் கண்ணியமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு செய்தாரோ, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மகன் தன்னுடைய வாப்பாவுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளாமல் மஸ்ஜிதுக்கு வெளியிலே நின்று மொபைல் பார்த்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய தந்தையுடைய ஜனாசா முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அழுது அழுது தன்னுடைய தந்தைக்குடைய மக்ஃபிரத்துக்காக இருகரம் ஏந்தி பிரார்த்திக்க கூடிய பிள்ளை வெளியிலே, மஸ்ஜிதுக்கு வெளியிலே நின்று மொபைல் போன் பார்த்து கொண்டிருக்கிறார்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் பிள்ளைகளால் வரக்கூடிய நெருப்பு. பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எங்களுடைய மூதாதையர்கள், எங்களை வழிநடத்தியவர்கள், எங்களுடைய நபிமார்கள், எங்களுடைய சுஹதாக்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த முறைகளிலே அவர்களுக்கு கிடைத்த குழந்தைகளை பாக்கியமாக கருதி அந்த குழந்தைகளை சிறந்த குழந்தைகளாக உருவாக்கினார்களோ அதே தோரணையில் எங்களுடைய குழந்தைகளை உருவாக்குவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நாம் அறிந்தும் தெரியாமலும் செய்த அத்துணை பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் வளர்ந்து வரக்கூடிய எமது சமூகத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சிறார்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாலிபர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இளம் யுவதிகளை பாதுகாப்பாயாக. வாலிபர்களை யா அல்லாஹ் அவர்களுக்குரிய சீரான நேரான வழியை காட்டுவாயாக. யா அல்லாஹ் சதாவும் உன்னுடைய சிந்தனையோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சிறந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றார்களை பொருந்திக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறையிலே வாழ்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறையாக ஆக்குவாயாக, சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இல்முக்காக கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் மரணித்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஒதுங்கும் தலமாக உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வெளியிலே தென்படக்கூடிய அசிங்கமான அருவருப்பான நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கொடூரமான பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. வீதி விபத்துக்களை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக யா அல்லாஹ் பலஸ்தீனுடைய கஸாவுடைய மக்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் யா அல்லாஹ் பல மாதக்கணக்காக கஷ்டப்படுகின்றார்கள். யா அல்லாஹ் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் சின்னஞ்சிறார்கள் எல்லாம் அநியாயமாக உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் சிகிச்சை அளிப்பதற்கு மருந்தில்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். யா அல்லாஹ் இதனுடைய மறைமுகமான நிலைமையை நீயே நன்கறிந்தவன். யா அல்லாஹ் எங்களால் பிரார்த்தனை மாத்திரம் செய்ய முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீயே போதுமானவன். யா அல்லாஹ் அவர்களுக்கு இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله واحذركم على طاعته وازركم من معصيته. ان ديننا دين الاسلام يهدي الى سبيل الرشاد وشارع النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميله ولم تبق في قلبه زخرف الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضه ما سكى كافرا منها شربة ما رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان فرقة غرتهم الحياة الدنيا وفرقة نرغب في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخل في الدار سلام فرحا مسرورا ولا تكونوا ممن طغى وأطغى ولا من المغترين المضلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله تعالى يقول فهو أصدق القائلين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. نفعني الله وإياكم بالآيات والذكر الحكيم وبسنة رسوله الكريم. قد قلت ما قلت ثوابا فمن الله وإن خطأ فمن نفسي والشيطان واستغفر الله إنه كان غفارا. الحمد لله الذي حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لما جهد به وكفر. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه من تسلت عين بنظر. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا أميما بدأ بنفسه تعظيما وثنى بملائكته مسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وسمام الكفار وشفيع أمتنا الجبار وعلى آله البررة الأخيار. وارض عن الخليفة من بعده المختار وصاحبه وأنسه في الغار شيخ فخار المسمى بعبد الله العتيق المكنى بأبي بكر الصديق رضي الله عنه وعمر
بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه وعن الستة البررة الذين هم تمام العشرة وأفضل من باء نبيك تحت الشجرة رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. وعن السبتين سيدين الشهيدين الكريمين الفاضلين المتفضلين سيدا شباب أهل الجنة أبي محمد الحسن وأبي عبد الله حسين وارض عن الإمامين المطهرين من الرجس والأجناس المشهورين بالكرم الباري على الناس أمين نبيك عمرة وفضل العباس وأزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر وارحم الخلفاء والمتقدمين والأئمة الماضين والمسلمين والمسلمات أجمعين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم يشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما